கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது அதே சித்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நேற்றைக்கு நாம் சண்டை போடுவது தேவ சித்தம், இன்னைக்கு சரணடைவது தேவ சித்தம். அதனால் தேவனுடைய சித்தத்தை நம்ம நேற்று ஆண்டவர் சண்டை போட சொன்னாரே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரே, இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன், நீ சரண்டர் ஆகிக்கோன்னு சொல்கிறாரே. தேவ சித்தத்தை அறிந்து அன்றாடம் தேவ சமூகத்தில் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நாம் நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர். கரமுயர்த்தி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அந்த அவன் அப்படிங்கிறது யாரை சொல்லுதுன்னா சிதேக்கியாவை சொல்லுது. சிதேக்கியா அவன் உண்மையுள்ளவனாகவும் இல்லை, அவன் அதே சமயம் அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாகவும் இல்லை, ஜனங்களுக்கு உண்மையுள்ளவனாகவும் இல்லை. அவன் பாபிலோன் ராஜாவுக்கும் உண்மை இல்லாதவனாக இருந்தான். அதனாலே யுத்தத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் வரைக்கும் 11 வருஷம் முத்திரை அங்கே அது நடந்துகிட்டே இருக்குது. அது 11 வருஷமாக நடந்ததான அந்த காரியங்களில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பஞ்சம் எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 11 வருஷம் அப்படி போகுது. இந்த நாட்களில் நடந்தது என்னென்னா, இந்த யுத்தம் 11ஆவது வருஷத்தில் என்ன செய்கிறாங்க, கல்தையர் அங்கே முற்றிலுமாக இந்த நகரத்தை சூழ்ந்துட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல், அதாவது ஆகாரம் இல்லாத அளவுக்கு 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகாரம் இல்லாத அளவுக்கு போய் அப்புறம் அந்த சுவர் உடைஞ்சி அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த ராஜாவோடு இருந்ததான சில இராணுவ வீரர்களும் ராஜாவின் தோட்டத்தின் வழியாக 2 மதிலுக்கு இடையே, அது ஒரு ரகசிய பாதை, அது வழியாக ஓடி சமனான வழியை நோக்கி ஓடி போகிறாங்க. இதையும் கண்டுபிடிச்சி கல்தையருடைய இராணுவத்தார் நினைச்ச பின்னாலேயே போய் எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடிக்கிறாங்க. அவனுடைய இராணுவம் எல்லாம் சிதறி போயிடுச்சு. எப்போவுமே மேய்ப்பனை வெட்டுவேன் அப்படிங்கிறது தான் செய்தி. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யும், சிதறி போகும். அப்போ இங்கே மேய்ப்பன் வெட்டப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். மேய்ப்பன் வெட்டப்படுறான். அப்போ எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, எல்லாருமே ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்குறோம். அதன் பின்பதாக அவனை பிடிச்சு அவனுடைய அந்த பாபிலோனுடையதான ராஜா இருக்கிற இடத்துக்கு ரிப்லாங்கிற ஊருக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அவனுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த சிதேக்கியாவுடைய 2 பிள்ளைகளையும் அவனை வெட்டி போட்டுடுறாங்க. இவனுடைய கண்ணை என்ன செஞ்சிடறாங்க, பிடுங்கிடுறாங்க, குருடாக்குறாங்க. இந்த கண்ணை குருடாக்குறதுங்க ரொம்ப மோசமான ஒன்று. நேரடியாகவே கண் திறந்துட்டு இருக்கும்போது கண்ணில் ஈட்டியை குத்துறது அப்படின்னு ஒன்று இருக்குது.
அந்த இதை வந்து பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பை கண்ணில் சொருகி விடுவாங்க அப்படிங்கிற ஒன்றும் சொல்லப்படுகிறது. எப்படியோ ஒரு கொடுமையான முறையில் அவன் என்ன செய்யப்படுகிறான், கொடுமையான முறையில் அங்கே அவனுடைய கண்கள் அங்கே பாதிக்கப்படுறத பார்க்க, அவன் கண்கள் அங்கே என்ன செய்யப்படுகிறது. அதன் பின்பதாக அவனை பிடித்து கொண்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு நேர பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் கெதலியா அப்படிங்கிற ஒருவனை அங்கே ராஜாவாக ஏற்படுத்தி கெதலியாவோடு கூட சில ஜனங்களையும் விட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. நெபுசாராதான் அப்படிங்கிற ஒரு தளபதியை பார்க்குறோம். இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இருக்கிற எல்லா ஆலயத்தில் கிடைச்ச அத்தனை வெண்கல பொருட்களையும், பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். இது இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்படாத ஒரு பெயர் ஒன்று உண்டு. குறிப்பிடப்படாத ஒரு பெயர். அது என்ன பெயர்னா, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் பெயர். இந்த பகுதியில் எல்லாம் எரேமியா இருக்கிறார். எரேமியா தான் இந்த காலங்களில் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிறார். இந்த எரேமியா தான் இந்த மாதிரி பாபிலோன் ராஜா வருவார், பாபிலோன் ராஜா கையிலே தேசம் ஒப்பு கொடுக்கப்படும், நீ நல்லபடியாக இந்த சிதேக்கியாவுக்கு சொல்லப்படும், நல்லபடியாக நீ அவனோட போய் நீ சரண்டர் ஆகிட்டினா நீ பிழைச்சிக்கிடுவேன்னு அவன் சொல்கிறான். இல்லை, என்னை வெக்கப்படுத்துவாங்களோ கேவலப்படுத்துவாங்களோன்னு பயப்படுறேன். இல்லை, நீ விட்டு கொடு, ஒப்பு கொடுத்துட்டு, ஆமாம் அப்போ நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்றும் கேட்கல, போகிறாங்க. அதனால் அவன் சிதேக்கியாவுக்கு அவன் அங்கே போய் கொல்லப்படுகிறான். அதன் பின்பதாக நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சாப்பானுக்கு கெதலியா அப்படிங்கிற பார்க்குறோம். அங்கேயும் சில உள்நாட்டு கலவரங்கள் வந்து என்ன வந்துடுது, 25வது வசனத்தில் 7ஆம் மாதத்தில் ராஜவம்சத்துக்கு பிறந்த எலிசாமாவின் குமாரன் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல்ங்கிறவன் 10 பேரோட போய் அந்த கெதலியாவோடு கூட இருந்த யூதர் கல்தையரை வெட்டி போட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனையாக இருந்ததுனால அவங்கெல்லாம் எழுந்து எகிப்துக்கு போனாங்க. நீங்கள் எரேமியா புஸ்தகத்தில் இதை கொடுத்து வாசிக்கும்போது, இல்லைன்னு இந்த நாலாகம புஸ்தகத்திலையும் வாசிக்கும்போது பார்க்கலாம். இந்த எரேமியாவையும் எங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க, எகிப்துக்கு கூட்டிகிட்டு போகிறத நாம் பார்க்குறோம். எகிப்தில் தான் எரேமியா இறந்து போகிறாருங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். அங்கே போய் இவர்கள் கொஞ்சம் போனவங்க எல்லாம் குறுகி போனாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தால கடைசி அந்த அதிகாரம் முடியும் போது 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதுல யோயாக்கீனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோயாக்கீன் சிறையிருப்பில் 37ஆம் வருஷம், 37ஆம் வருஷத்தில் சிறையிருப்பில் 37ஆம் வருஷம் வரும். அந்த 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியில் ஏவில் மொராதாக்குன்னு ஒரு பாபிலோன் ராஜா வர்றாரு. அவன் இந்த யோயாக்கீனை சிறைச்சாலிருந்து வெளியே எடுத்து அவனை உயர்த்தி அவனோட அன்பா பேசி சிங்காசனத்தை பாபிலோனிய ராஜாக்கு சிங்காசனத்துக்கு ஒப்பா உட்கார வச்சு அவன் சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றி அவனுக்கு நித்தமும் ராஜ அரண்மனையில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவன் செலவுகள் எல்லாம் அரசாங்கமே எடுத்துக்கொண்டது, பாபிலோனிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இது ஏன் இந்த குறிப்பை எழுதி முடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிதேக்கியாவும் யோயாக்கீனையும் வச்சு பாருங்க. இந்த சிதேக்கியாவுக்கு முந்தின ராஜாவாக இருந்தது, முன்னால் இருந்தது யோயாக்கீன். இந்த யோயாக்கீனுடையதான அம்மாவும் யோயாக்கீனோடு சம்மந்தப்பட்ட சில ஆட்களும் அவர்கள் மனப்பூர்வமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பாபிலோனுக்கு தங்களை போய் சரண்டர் ஆகிட்டாங்க. அப்படி சரண்டர் ஆகி அவன் கொண்டு போகப்பட்டான். அது யாரால் அந்த சரண்டர் ஆகிற எண்ணம் வந்துச்சு, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதை கேட்டு சண்டை போடுறதை விட்டுட்டு கர்த்தர் இந்த தேசத்தை கைவிட்டுட்டாரு. இனி இந்த தேசத்துக்கு எப்படினாலும் யுத்தம் வரத்தான் போகுது, எப்படினாலும் இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கணும்னு சித்தம் கொண்டுட்டாரு. இப்போ நம்ம இந்த சூழல்ல இப்போ தேவனுடைய சித்தம் இப்படியா இருக்கிற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சரியானது ஒன்று என்னன்னா, கர்த்தருடையதான நியாய தீர்ப்புக்கு நம்ம முற்றிலுமாய் விட்டு கொடுத்தோமே ஆனால் கர்த்தர் நம்மை அழிக்காமல், நாம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நம்மளை அழிக்காமல் விட்டு வைப்பார். நம்முடைய நியாய தீர்ப்பின் நாளிலேயும் நம்முடையதான சிறையிருப்பின் நாளிலேயும் நமக்கு சவகாசத்தையும் இளைப்பாறுதலையும் நமக்கு நல்ல சாதகமான சூழலையும் கர்த்தர் தருவார். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்பது தான் சரியானது. அப்போ பாபிலோன் ராஜா கையில் போய் சேர்வது தான், அது எப்படி எதிரிகள் கையில் போய் நம்ம சிக்கிக்கொள்வது சரிதானா, அதுதான் அங்கே மறுபடி யார் நம்ம எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். நீங்கள் பாபிலோனியரை சேவிக்க நீங்கள் பயப்படாதீங்க, அது ஒரு 70 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வருவீங்க, நீங்கள் எழுத்து நிற்காதீங்க, எழுத்து நின்று பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் அவர் அதை சொல்லிகிட்டே வர்றதை நாம் பார்க்குறோம். இவன் போனோம். அப்போ இது என்ன தெரியுதுன்னா, சிதேக்கியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்க, சரண்டர் பண்ண, தன்னை அர்ப்பணிக்க,
தன்னை விட்டு கொடுக்க மனதில்லாமல் போனபடினால் தன் 2 குமாரையும் இழந்தான், கண்களை இழந்தான், உயிரையும் இழந்தான். ஆனால் விட்டு கொடுத்ததான யோயாக்கீன் சில வருடங்கள் அவன் ஒரு 37 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனாலும் அந்த நாட்கள்லையும் அவனுக்கு ஒரு லகு உண்டாயிருந்தது. அதன் பின்பு அவன் உயர்த்தப்பட்டான். அவன் ராஜாங்க சாப்பாடு சாப்பிட்டு நன்றாகவே இருந்தான் என்றும் அவனுடைய பிள்ளைகளில் ஒன்று தான் ஸ்தோத்திரம் செருபாபேல் அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதே சித்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நேற்றைக்கு நாம் சண்டை போடுவது தேவ சித்தம், இன்னைக்கு சரணடைவது தேவ சித்தம். அதனால் தேவனுடைய சித்தத்தை நம்ம நேற்று ஆண்டவர் சண்டை போட சொன்னாரே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரே, இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன், நீ சரண்டர் ஆகிக்கோன்னு சொல்கிறாரே. தேவ சித்தத்தை அறிந்து அன்றாடம் தேவ சமூகத்தில் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதற்கு உதாரணமாகத்தான் இங்கே இந்த 2 ராஜாக்கள் சிதேக்கியா, யோயாக்கீன் இவனுடைய வாழ்க்கையினுடையதான அவங்க 2 பேர் வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், கீழ்ப்படிந்த யோயாக்கீன் உயர்த்தப்பட்டான், கீழ்ப்படியாத சிதேக்கியா அவன் தாழ்த்தப்பட்டான், அவன் கொல்லப்பட்டான். நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்காமல் விட்டு கொடுப்போம், சரணடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் யூதா தேசத்தினுடையதான வீழ்ச்சி, யூதா ராஜ்யத்தின் வீழ்ச்சி அப்படிங்கிறத குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். சிதேக்கியா ராஜாவாக இருக்கும்போது நகரம் திறப்பு கண்டது. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்க பாபிலோனியர் உள்ள வந்து ஜனங்களை பிடித்து கொண்டு போகிற அந்த சிறை இருப்பின் அனுபவத்தை குறித்து, சிறை பிடித்து கொண்டு போகிற அனுபவத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இதில் ஏற்கனவே யோயாக்கீன் தாயோடு என்ன செய்யிட்டாங்க, பாபிலோனுக்கு சென்ற விஷயத்தை இதில் பார்க்குறோம். மற்றவர்கள் ராஜாவுடையதான மற்ற குமாரர்கள் அவர்கள் என்ன செய்தாங்க, அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள்ங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி கீழ்ப்பிடிந்தவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, அங்கே போய் இந்த யோயாக்கீன் குறிப்பிட்ட காலம் வரும்போது உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்பட்டு பாபிலோன் ராஜாவுக்கு ஈடாக இவன் இவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி இவனை அங்கே உட்கார வைத்து அங்கே ராஜாவோடு சாப்பிடுவதற்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. அப்போ நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களும் அந்த யூதா ஜனங்களும் என்ன செய்தாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால கம்ப்ளீட்டாக தேவன் என்ன செய்தார், ஒரு தாளத்தை துடைத்து கமித்து வைக்கிறது போல யூதாவை என்ன செய்தார், துடைத்து போட்டார். எருசலேமில் உள்ள எல்லா பொருட்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்ங்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கர்த்தாவே இந்த 25வது அதிகாரத்தில் நாங்கள் என்னப்பா இதனுடையதான வீழ்ச்சியை குறித்து பார்க்குறோம். ஏன் வீழ்ந்து போனது தேவனே, நீங்கள் எவ்வளவாய் கர்த்தாவே அப்பா அன்பு வைத்து அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு வந்து அப்பா தேவனே அவர்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்து அந்த அப்பா சத்துருக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களை துரத்தி விட்டு அவர்களுக்கு சொந்தமாக அந்த பூமியை கொடுத்து அந்த பூமியில் விக்கிரக ஆராதனை பண்ணி கர்த்தாவே ஆமேனப்பா எல்லா தவறான கிரியைகளில் ஈடுபட்டு உமக்கு கோபம் ஊட்டின விஷயத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நீர் ஆமேனப்பா அவர்களை துரத்தி விட்டீர் என்று சொல்லி நாங்கள் இதில் பார்க்குறோம்ப்பா. தேவனே, கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம் துரத்தப்பட்டார்கள்ங்கிறத பார்க்குறோமே. தேவனே, இவைகளின் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் நீர் எழுதி கொடுத்துருக்கிறீரப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, மாட்டோம் என்று அப்பா எதிர்த்து நின்றால் ஆமேனப்பா பட்டயத்துக்கிரையாவர்கள் சொல்லப்பட்டபடி கர்த்தாவே அவர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் செத்து போனார்கள்ங்கிறத நாங்கள் பார்க்குறோமே. தேவனே, உம்முடைய ஆமேனப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வழிகளில் நடக்க தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனே ஸ்தோத்திரமப்பா. அந்த கீனை கத்தா உயர்த்தின தேவன் இந்த நாளில் நீர் கத்தா உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை நீர் அப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தரணும், உயர்த்தி அருளும். இந்த பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். ஆமேன்.